வெல்கம் டு அன்லாக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக நம்ம பழனி போயிருந்தோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 இருக்கும், 5:30 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டைமிங்லேயே நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ஸோ அப்போ தான் சாமிலாம் கும்பிட்டுட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா பைக்கில் கிளம்பிட்டோம். பைக்கில் கிளம்பி கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டில் போய் வண்டி நிப்பாட்டிட்டு பஸ் ஏற போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து மதுரைக்கு தான் போகணும். மதுரை பஸ்ஸில் தான் ஏறணும். ஸோ காலங்காத்தாலங்கும்போது பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்லாம் ஏறிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த சன்ரைஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் போனோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா மதுரை பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா பழனிக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஏற போவோம். ஸோ பழனிக்கு பஸ் ஏறியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா மலையெல்லாம் இருந்தது. அது பார்க்கவே செம்ம அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நேச்சரை பார்த்துட்டே போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ண பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ பழனி இறங்கினோன்னே இங்கேருந்து முருகனை பார்த்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த குதிரை வண்டிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் காலைல டிஃபனை முடிச்சுட்டு நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இருந்தார். அவர் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு ஸோ நடக்க ஆரம்பிக்கிறதுல ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஃபோனு ஸ்லிப்பர்லாம் போடுறதுக்காண்டி ஒரு இடம் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபோன்லாம் ஒரு இடத்துல கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்லிப்பர்லாம் கழட்டி வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நடக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. முருகர் நினச்சி நடக்கும்போது அவ்வளோ ஈஸியாக தான் இருந்துச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இறங்கும் போது ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு நான் அப்படியே குதிரை வண்டிலாம் பார்த்துட்டு திருப்பி வந்தோம். வர்ற வழியில் கொஞ்சம் மழை பெஞ்சது. அதோடு அந்த கிளைமேட்டுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்தோம். ஸோ இந்த நேச்சரை பார்த்துட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மலைக்கும் அதுக்கும் மேகம் மூட்டமாக இருந்துச்சு. நான் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் பழனிக்கு வரேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பழனி போயிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போனது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. மைண்ட் அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கோயில்பட்டி பஸ் ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம். இதோட இந்த விலாகும் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். வரைக்கும் பாய்.